வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, என்னோட கரி லீஃப் ஜேர்னி தாங்க. ஃப்ரம் எப்படி ஸ்மால் பிளான்ட்லேருந்து பேபி பிளான்ட்லேருந்து 8 வருஷமாக இதை வந்து காப்பாற்றிட்டு வரேன் யூஎஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல் ட்ரீ ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நான் எப்படி க்ரோ பண்ணேன், கரி லீவ்ஸை வந்து ஈஸியாக எப்படி அமெரிக்காவில் க்ரோ பண்ணலாம், அண்ட் அதோட யூசஸ்ஸு அண்டு இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ லவ்லியான பிளான்ட் எங்கள் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த பிளான்ட்டை வாங்கினப்ப இட் வாஸ் வெரி வெரி ஸ்மாலுங்க. அண்டு ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. செடியாக தான் வாங்கியிருந்தேன். அண்ட் வாங்கின கையோடவே நான் வந்து லேண்டில் வந்து வச்சுட்டேன். கிரவுண்டில் வச்சு தான் பார்த்துட்ருந்தேன். அண்ட் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு எந்த க்ரோத்துமே காட்டல எனக்கு. ஸோ குட்டியாகவே தான் வச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. அண்டு ஸ்டார்மு, ஹரிக்கேன்ஸ்லாம் வந்தப்போ நான் ரொம்ப பயந்தேன். இது வந்து போயிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் எதுவுமே ஆகலைங்க. அது ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு எந்த க்ரோத்துமே காட்டல. ஆனால் வந்து செடி நல்லா உயிரோட தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் எந்த எக்ஸ்ட்ரா லீவ்ஸோ எதுவுமே வராது. நான் வந்து அதை கட் பண்ண மாட்டேன். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதை ஒன்றுமே பண்ணல. அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். லீவ்ஸ் வந்து வின்டர் ஆனால் எல்லோ ஆகிடும். அண்ட் இன்செக்ட்ஸ் நிறையா வரும். பட் ஐ டென்ட் கிவ் அப். இப்போ பாருங்கள், பெரிய மரமாக க்ரீனாக இருக்குது. அண்ட் அரோமேட்டிக்காகவும் இருக்கும். ஹவுஸில் வச்சுட்டு வந்தோம் உள்ளனா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். வீடே கரி லீஃப் ஸ்மெல்லில் தான் இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து இதை லீஃப் இருக்கும்போதும் சாம்பார் அண்ட் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிப்பேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கரி லீவ்ஸ்னால் ஒன்லி ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க, அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க இதில். அண்ட் குக்கிங்க்கு நம்ம ஆஸ் யூஷுவல் இந்தியன் குக்கிங்கில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் கரி லீவ்ஸ் வந்து இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது கரி லீவ்ஸ் இல்லாமல். அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக வருங்க. ஹேர் க்ரோத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லீவ்ஸ் போட்டு பாயில் பண்ணிப்பேன் கோகோனட் ஆயிலில். ஸோ அது வந்து ஹேரை ஷைனியாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆக்கும். அண்ட் டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரி லீவ்ஸ் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குட் ஃபார் ஸ்டொமக்கு. கொலஸ்ட்ரால் அண்ட் டயபிட்டிஸ்க்கும் இது நல்லதுன்னு சொல்லி கூகுளில் போட்டிருக்குங்க. ரெகுலர் யூஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் சுகர் லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு சொல்லுது. அண்ட் ஸ்கின் அண்ட் ஐஸ்க்கு பார்த்திங்கன்னா இதில் நிறையா விட்டமின் ஏ அண்ட் கால்சியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூகுள் ரிசர்ச்சில் சொல்லுது. அண்ட் ஃபுல்லாக ஹெல்ப்ஸ் ஃபார் த ஸ்கின் க்ளோ அண்ட் ஐசைட்டுங்க. ஸோ கரி லீவ்ஸ் வந்து எப்பயும் த்ரோ பண்ணிடாதீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷனுங்க. இட்ஸ் ஃபார் மெடிசன் அண்ட் ஃப்ரம் நேச்சருங்க. இட்ஸ் வெரி 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 ஹெல்த்தி அண்ட் யூஸ்ஃபுல் பிளான்ட் அண்ட் லீவ்ஸ் டு ஈட்டுங்க. சரி வாங்க, இப்போ வந்து எப்படி கரி லீவ்ஸ் வந்து யூஎஸ் வெதரில் க்ரோ பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, ஐயோ யூஎஸில் கரி லீவ்ஸே க்ரோ ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எஸ்ங்க, இட் க்ரோ சூப்பர். இப்போ நீங்கள் ப்ராப்பர் கேர் கொடுத்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகுங்க. அண்ட் இட் நீட்ஸ் சன்லைட்டு. நல்லா சன்லைட் வேணும். கரி லீஃப் பிளான்ட்டுக்கு சன்லைட் தான் ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 6 to 8 ஹவர்ஸ் டைரக்ட் சன்லைட் வர மாதிரி வைக்கணும் பிளான்ட்டை. அண்ட் சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெல் ட்ரைனிங் சாயில் யூஸ் பண்ணணும். கார்டன் சாயில் அண்ட் காம்போஸ்ட் அண்ட் சாண்டை போட்டு மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். அதுதான் அதை வந்து ஆட் பண்ணணும் நம்ம. வாட்டர் வந்து எப்பயுமே ஓவர் வாட்டர் பண்ணக்கூடாது. டாப் சாயிலாக ட்ரை ஆனால் தான் வந்து வாட்டர் பண்ணணும். அண்ட் நான் வந்து கிரவுண்டில் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து ஓவர் வாட்டரிங் வந்து ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இப்போ நீங்கள் பாட்டில் வச்சிங்கன்னா ஓவர் வாட்டரிங் பண்ணாதீங்க. ஃபர்டிலைசர் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஆர்கானிக் காம்போஸ்ட் ஆர் சீவீட் ஃபர்டிலைசர் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண காம்போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வெஜிடபிள் பீல்ஸு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து சாயில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஆஃப்டர் லைக் 2-3 வீக்ஸ் வந்து அதை எடுத்து நான் வந்து சாயிலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் வச்சு பாதுகாத்து தாங்க இந்த மரத்தை வளர்த்துருக்கேன். அண்டு அகெயின் லைக் பனானா பீல்ஸ் இருக்குங்களா, வாழைப்பழ தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சுடுவேன். ஒரு 2-3 நாளைக்கு ஊற வச்சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு வெறும் தண்ணியை வந்து டைல்யூட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து நான் பிளான்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணுவேன். அண்ட் எக்ஷெல்ஸையும் நான் க்ரஷ் பண்ணி பவுட்ரு பண்ணி இதுக்குள்ள ஆட் பண்ணுவேன். ஸோ அதுவும் நல்ல இது தான், ஃபர்டிலைசர் தான். ஸோ நான் வெளியே எதுவும் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணதில்லை, எக்ஸ்ட்ரா ஃபர்டிலைசர். இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வீட்லேயே தான் நான் செஞ்சு ஆட் பண்ணுவேன். வின்டர் கேரில் வந்து யூஎஸில் கோல்டு ஆகிடும் இல்லைங்களா. ஸோ வென் டெம்பரேச்சர் பிலோ 45 வந்துச்சுன்னா நீங்கள் பிளான் செஞ்சுன்னா உள்ளே பாட்டில் இருக்கீங்கன்னா எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம். நான் இந்த மாதிரி செடிக்கு வந்து மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டு ரேப் பண்ணிடுவேன். இப்போது நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் சின்னதாக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம.
அண்ட் எஸ் நான் வந்து இந்த பிளான்ட் வந்து எவ்ரி மார்னிங் வந்து பார்த்து எவ்வளோ புஷ்ஷியா அண்ட் அழகா இருக்குன்னு பார்ப்பேன் நானு. அண்ட் ப்ரூனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்படி நான் இப்போ கட் பண்றேன் இந்த வீடியோல, அந்த மாரி நீங்க முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வந்து புது ஷூட்ஸ் வந்து வருங்க. எந்த இடத்துல கட் பண்றீங்களோ, அந்த இடத்துல நெறையா பிரான்ச்சஸ் வந்து வரும். புஷ்ஷியாவும் தெரியும் அப்பதான் உங்களுக்கு நல்லா. பெரிய டாலா இது வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே போயிட்டு இருந்துச்சுங்க ஒரே குச்சியா. அதனால நான் அப்பப்ப ட்ரிம் பண்ணி இவ்ளோ பிரான்ச்சஸ் வந்து சைட்ஸ்ல வந்திருக்குங்க. இந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்ளோ ட்ரிம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து டாம்பால இருக்கேன். ஃப்ளோரிடால வந்து இருக்கிறதுனால இது USDA ஜோன் 9B 10Aல இருக்கு. கரி லீவ்ஸ்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டான வெதர் இது. ஏன்னா லாங் சம்மர், வார்ம் ஹியூமிடிட்டி, லைட் வின்டர் இருக்கு இங்க டாம்பால. எக்ஸாக்ட்லி லைக் சவுத் இந்தியா மாரி தாங்க இருக்கும். டாம்பா ஜோன்ல கரி லீவ்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகுங்க. இங்க வந்து ஸ்னோ கிடையாது. இதே ஸ்னோ இருக்கிற ஏரியானா கண்டிப்பா ஃபுல்லா செடி எல்லாமே போயிடும். இங்க ஸ்னோ இல்லாதனால எனக்கு நல்லாவே க்ரோ ஆகும். கரி லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரிங்ல, சம்மர்ல அண்ட் ஃபால்ல வந்து பச்சையா இருக்கும். அண்டு நவம்பர், டிசம்பர் ஆக ஆக வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே லீவ்ஸ் எல்லாம் எல்லோயிஷா டர்ன் ஆகி அண்ட் எல்லாமே கொட்டிடும். அண்ட் அகெயின் ஸ்ப்ரிங்ல வந்து ரீக்ரோ ஆயிக்கும் இங்க இந்த டாம்பால. இதாங்க நாங்க ப்ரூனிங்க்கு யூஸ் பண்ற டூல் வந்து இது நல்லாயிருக்கு. இந்த மாரி சின்ன சின்ன மரக்கிளைகள கட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும். இத நாங்க ஹோம் டிப்போட்ல வாங்குனோம். அமேசான்லயும் கிடைக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்க. இது ப்ரொமோஷனல் வீடியோ இல்ல. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி ட்ரீ பிரான்ச்சஸ கட் பண்றதுக்கு இந்த டூல் தான் யூஸ் பண்றோம். டாம்பா ஜோன்ல கரி லீவ்ஸ் வந்து வெளிய வந்து ஹோல் இயர்ல க்ரோ ஆயிக்கும். வெளியே வச்சுக்கலாம் நீங்க. இன்டோர் வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஜஸ்ட் இன் டிசம்பர், ஜனவரில கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேஷன்ஸ் தாங்க கீ இதுக்கு. ரொம்ப ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும். ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்கு நீங்க எந்த குரோத்துமே பார்க்க முடியாது. ஆனா அலைவா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபர்டிலைசர்ஸும் அண்ட் காம்போஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே அலைவா வச்சிருக்கும் பிளான்ட்ட. அண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான் நீங்க வந்து குரோத்த பார்க்க முடியும். 2 இயர்ஸ்க்கு நீங்க எந்த இதில வாங்கிட்டு வரீங்களோ பாட்டிங் அதிலேயே வச்சுருங்க. ஸோ லைக் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து ரீபாட் பண்ணிங்கன்னா லைக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா பேபி ஷூட்ஸ் வந்துரும் சீக்கிரமா. அண்ட் ரூட்ஸும் வரும் நெறையா. ஸோ ரீபிளான்ட் அந்த டைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்த உடனே சேஞ்ச் பண்ணிங்கன்னா, அது அடாப்ட் ஆகுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்மால் பிளான்ட்ஸ் வந்து இந்த மாரி பண்ணலாம் நீங்க. அண்ட் ஒரு சின்ன ட்ரீயாவே வைக்கிறீங்கன்னா, நீங்க கிரவுண்ட்லேயே வச்சிடலாம். அண்ட் இந்த மாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நாட் ஒன்லி கேக் வீடியோஸ் அண்ட் கார்டனிங் இந்த மாரி நெறையா வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப் ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.